ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா இனிப்பு தூக்கலாக ஒரு பூந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா சளிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு அங்கங்கே தங்கிருங்கிறதுனால மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான பேட்டராக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் காய வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம ஜல்லிக்கரண்டியிலேயே இந்த பூந்தி பொரிக்கலாம். பூந்தி கரண்டி வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு கரண்டி மாவல்லி அந்த ஜல்லிக்கரண்டி மேலே நான் சேர்த்துடுறேன். பாருங்கள், கீழே அப்படியே நல்லா ஈஸியாக பூந்தி ரெடியாகி வருது. நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றுறதுக்கும் இந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றுறதுக்கும் ஒரே மாதிரியான பூந்தி தான் கிடைக்கிது. நான் பூந்தி கரண்டி வச்சோம் இதை நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறீங்களோ அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி மாவை சேர்த்து இந்த பூந்தியாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு சட்டுன்னு இது எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துருவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தீபாவளி பலகாரங்கள்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே ரெசிபி இந்த பூந்தி ரெசிபி தான். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ நான் பூந்தி கரண்டியில் எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். சேம் அதே தான். நம்ம ஜல்லிக்கரண்டியில் எப்படி அள்ளி சேர்த்தோமோ அதே மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா கீழே பூந்தியாக உங்களுக்கு ரெடியாகி வரும். பூந்தியை செஞ்சோம் அப்படின்னாலே லட்டை மறக்க முடியாது. 2 in 1 இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பூந்தி பொரிக்காமையே லட்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. கார்ட்லேயும் கொடுக்குறேன். பூந்தி பொரித்து தான் லட்டு பிடிக்கணும்னு இல்லை, பூந்தி பொரிக்காமையே லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத என்னுடைய வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சிக்கணும். பாகுக்கு ஒரு அகலமான பேனாக ஒன்று எடுத்துக்கோங்க. 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200 கிராம் கடலை மாவுக்கு 250 கிராம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா 150 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரை எடுத்திங்க பார்த்திங்களா, அந்த கிண்ணத்துலேயே ஒரு பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதுமானது. இப்போ சர்க்கரை கரையை விட்டுக்கலாம். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா கரைஞ்சி லைட்டாக கையில் ஒட்டி வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு மூடி விட்டுருங்க. லைட்டாக பிசுக்குத்தன்மை வந்தோன்னே அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுருக்கோம். இப்போ செக் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக பிசுக்குத்தன்மையோடு இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். சூடு ஆற வேணாம். இந்த சூட்லேயே நீங்கள் பொரித்து வச்சுருந்த பூந்தியை சேர்த்துடலாம். பொரித்த பூந்திக்கும் நம்ம ரெடி பண்ணின சுகர் சிரப்பும் அந்த ஊறி வர சரியாக இருக்கும். இந்த ரேஷியோவில் நீங்கள் சுகரையும் கடலை மாவும் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த பாதாமியும் வெள்ளரி விதையும் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லட்டு பிடிக்கும் இதே மெத்தட் தான். பூந்தியை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு 2 கரண்டி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது. 2 பல்ஸ் விட்டு எடுத்து இதில் சேர்த்து லட்டு பிடிச்சிட வேண்டியதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். 1/2 hour நல்லா ஊறி வரட்டும். பூந்தி பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்து அந்த சுகர் சிரப் லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு பூந்தி. தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.